எல்லா கட்சிகளும் அஃபிஷியலாக அதை வந்து விகடனுக்கு நடந்த அந்த நெருக்கடியை கண்டித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களும் விரிவாக ஒரு அறிக்கை விட்டு இது ஒரு பாசிச நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அவர் அந்த அறிக்கையிலையும் மாநில அரசை சேர்த்து 2 சாத்தியிருந்தார். இந்த பாசிச நடவடிக்கையில் ஈடுபடுவது மத்திய அரசானாலும் சரி மாநில அரசானாலும் சரி கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு அதில் அவர் பண்ணியிருந்தார். ஒரு கட்சி தலைவர் அறிக்கை விட்டார். இதுக்கப்புறம் ஆதவர்ஜுன் இதுக்கு தனி அறிக்கை விட்றாரு. ஒரு கட்சியில் 2 தலைவர். நீ பாத்தீங்களா? பார்த்தேன். வாய்ஸ் ஆஃப் காமனர்ல அப்படின்ற பேர்ல தானே சார் அவர் வெளியிட்டிருக்காரு. சரி, அப்படி வெளியிட்டு இல்ல கேக்குறேன், அப்படிதானே கேக்குறேன். அப்படி வெளியிட்டாலும் சரி, ஆனால் அதற்கு கீழே வாய்ஸ் ஆஃப் காமன் மற்றும் டிவிக்கே தேர்தல் மேலாண் தேர்தல் பிரச்சாரம். அப்போ ஒரு கட்சியில் என்ன 2 ஜாயின்ட் செக்ரட்டரி, 4 ஜெனரல் செக்ரட்டரி, 2 ட்ரெஷரர் இருந்தாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு அறிக்கையா? என்னப்பா அவர் என்ன என் தலைவர் கண்டிக்கிறது, நான் கண்டிக்கிறேன் அப்படி நீங்கள் தனியாக கண்டிப்பீங்களா? இல்லை, டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் பிரச்சார மேலாண்மை வந்து மிக உயரிய பதவி, தலைவருக்கு மேலே. ஏப்பா என்னப்பா அதனால தான் 2 அறிக்கை. இல்லை, நான் மிஸ்டர் ராதவோட பர்சனாலிட்டிக்காக நான் இதை சொல்கிறேன், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அவர் கட்சி தலைவர், அவர் அறிக்கை விட்டார், நீங்கள் அவர் எங்கள் தலைவர் கண்டிச்சிருக்காருன்னு நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிங்கன்னா ரீட்வீட் பண்ணலாம், இல்லை மேலே ஒரு கருத்து போட்டு ரீட்வீட் போடலாம். எங்கள் தலைவர் மென்மையாக கண்டிச்சிருக்காரு, நான் வலுவாக கண்டிக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆஃப் காமன் தனியாக ஒரு அறிக்கை விட்றது? இல்லை, அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து ஸ்டாண்டர்ட். நாளைக்கு வந்து டிவிகேலேருந்து போனாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படியே இருக்கும். சரிப்பா, இப்போ நான் சொல்கிறேன், நீ இப்போ வாய்ஸ் ஆஃப் காமனா தாவேக பொதுச் செயலாளரா? ஒழுங்காக சொல்லு. ஏதாவது ஒன்று தானே பார்க்க முடியும்னே. சரி, வாய்ஸ் ஆஃப் காமன்னா நான் வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்துகிறேங்க நீ சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்க, உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. அவரால் இருக்க முடியாது. என்னென்னா பிரசாந்த் கிஷோரும் நான் கூப்பிட்டு வந்துட்டேன், என்ன கேள்வி வைப்பேன் நீ? ஏற்கனவே வந்து ஆதவ் மேலே அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. விசிகாக்கு போகிறீங்க, அந்த லைம் லைட்டை உங்கள் பக்கம் திருப்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் விகடன் மேடையில் அந்த லைம் லைட்டில் நீங்கள் ஹீரோ, விஜயை விட ஆதவ் தான் ஹீரோ. அன்னைக்கு நான் பார்த்தேன், அன்னைக்கு விஜய் ஸ்பீச்சை விட ரொம்ப சிறப்பாக நான் சொன்னேனே, நம்ம சொன்னேன், ரசித்தேன், நான் ரசித்தேன், ஆதவ் ஸ்பீச்சை ரசித்தேன். அதைத்தான் அவர் விரும்புவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பேச்சுவார்த்தை நடந்தது, ஆதவ் அர்ஜுனோடு பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கேயும் போய் அவர் கேட்பார், அவர் வேணால் பொதுச் செயலாளர் இருந்துக்கிட்டோம், எனக்கு வந்து தேர்தல் மேலாண்மை இன்னொரு பொதுச் செயலாளர் கொடுங்கன்னு தம்பி இல்லையா? அங்கே போயிட்டு எங்கே நாங்கள் இவ்வளோ பணம் தரோம் அவ்வளோ பணம் தரோன்லாம் எடுபடாது. இதையும் நம்ம ஷோவில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே இது ஒரு விஜய் அவர்களின் கட்சி. இப்போது பார்த்தீங்கன்னா வறிய கட்சி, திரும்ப விடுதலை சிறுத்தைகள் அதை விட வறிய கட்சி. ஸோ இங்கே இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இன்னொன்று, பீகார் எலெக்ஷன் செலவையே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரையே கூட்டி கொண்டு வருபவர், அவருக்கு தனியாக அறிக்கை விட உரிமை இல்லையா? நான் ஃபஸ்ட்டு நாள் சொன்னேன், ஞாபகம் இருக்காம்மா? பிரச்சனை வரும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு நாள் ஜான் ஆரோக்கியசாமி ஓவர் ஷேடோ பண்ண அதை ட்ரை பண்ணுவார் நான் சொன்னேன்னா. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமியை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி இல்லை, தலைவரையே. விஜய் அவர்கள் இந்த அடுத்த படப்பிடிப்புக்கு ஷூட்டிங் கிட்டிங்கு போனார்னா தாவேக்க சார்பாக இவர் பாத யாத்திரை தொடங்கினாலும் தொடங்குவார். இல்லை, எனக்கு ஏன்னா இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய நிலைமை என்ன சார்? அவர் தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. விஜய் அரசியல் கட்சி என்று ஒரு புள்ளி வைத்தது முதல் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். சொல்லுங்கள். அதான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக இருக்கிறார். இந்த தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கி இந்த நிலைமையில் தமிழக மக்களுக்கு வந்து பரவலாக தெரியுதுன்னா, அதுவும் லோ பட்ஜெட்டில் பெருசாக சம்பளம் வாங்காமல் என்ன ஓக்கோ அதுக்கு மட்டும் வந்து அவர் செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. மிக குறைந்த பட்ஜெட்டில் பண்ணுறாரு. லாயலாக இருக்கார். 4 வருஷம் அவர் கூட இருந்தார். லாயலாக இருக்கார். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறாரு. ஸ்க்ராட்ச்லேருந்து ஒருத்தரை நம்ம லான்ச் பண்ணி ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டியை அதை உருவாக்கணுன்றதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து ஏற்கனவே கட்சியில் இருக்கார் ஜான் ஆரோக்கியசாமி. நேற்று வந்து ஃபஸ்ட்டு திமுகவில் இருந்தார், விசிகாவில் இருந்தார், இப்போ டிவிகே வந்திருக்காரு ஆதவ் அர்ஜுன். அவர் பேச்சை கேட்டுட்டு ஜான் ஆரோக்கியசாமி விட்டு கொடுத்துருவாரா திரு விஜய் அவர்கள்? அது இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி இந்த விஷயத்தை எப்படி வந்து விஜய்கிட்ட கொண்டு போவார்? நாளைக்கு வந்து டிவிகேயில் இது எந்த மாதிரியான மோதலை உருவாகும்? மோதல் என்பது நிச்சயமாக உருவாகிய தீரும் இல்லையோ. ஒரு உரையில் ஒரு கத்தி தான், அதை சொல்லிட்டேன். அந்த வடிவேலு படத்தில் ஒன்று வரும் இல்லை, நீ என்னடா அண்ணனுக்கு இது பண்ணுறது, நான் இருக்கேன். இது நடந்தே தீரும், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வியூக வகுப்பாளன்ற வேலை தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு. இது தேர்தல் மேலாண்மைன்னா அது என்ன? அதுவும் வியூக வகுப்பாளர் தானே இல்லைங்களா? அவர் திரு ஜான் ஆரோக்கியசாமி அஃபிஷியலாக அவருக்கு இன்னும் எதுவும் பதவி எதுவும் கொடுக்கல. வியூக வகுப்பாளர் என்ற பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமின்ற பேரே வந்து நிறைய பேர் வந்து நம்மளால் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா நாம் தான் வந்து அடிக்கடி வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், அவர் பேரை யூஸ் பண்ணுறோம். வேறு யாருமே வெளிப்படையாக யூஸ் பண்ணலை.
தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் யூஸ் பண்ணல. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் நான் விஜய்க்கு வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அந்த அளவுக்கு வந்து மறைமுகமாக வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதவ அர்ஜுன் வந்து வந்தார், கட்சிக்கு வந்தார், விகடன் மேடையில் அப்படி பேசினார், டிவிகேல இணைஞ்சார், தற்போது வந்து பிகே கூப்பிட்டு வர்றாரு. அடுத்தது இன்னைக்கு நேற்று அறிக்கை விடுறாரு. இப்போது ஒரு வகையில் இவரே கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும். அம்மா கட்சியோட பொதுச் செயலாளர் யார்? புஷி ஆனந்துக்கு அவங்க 3 பேரும் சால்வை போட்டு போகணும். நீ ஏன் போட்டல் நிற்கிற? இப்போ இந்த ஏதோ ஒரு மாநாடு கூட நடக்க போது அந்த இடத்துலாம் கூட போய் செக் பண்ணுறது யாருன்னா புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவ் அவர்களும் தான். அந்த வேலையெல்லாம் கூட நான் ஒன்றும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹில் பி ஃபண்டிங் தட் திங். ஓகேங்களா? நீங்கள் அது பட் இந்த அறிக்கை விட்டதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விகடன் கருத்து சொன்னதுக்கு அறிக்கை விட்டதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். அண்ட் பிரசாந்த் கிஷோரை இவர் அதிமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாதுன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவருக்கு வைடு கான்டாக்ட்ஸ், எல்லா கட்சியிலும் கான்டாக்ட்ஸ் இருக்குது, டெல்லியில் வைடு கான்டாக்ட்ஸ் இருக்குது, ஏடிஎம்கே கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்கியிருக்காருன்ற விஷயம் உட்பட திரு ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் தான் கேட்டீங்க அதை. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி அமையும் என்ற ஒரு நேரத்தில் இது போல ஒரு வேலையை செய்வது இந்த கூட்டணியெல்லாம் உடைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இன்னொரு விஷயமும் இருக்குது சார். தமிழ்நாட்டில் வந்து 1967 இல்லை அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கட்சி வந்து புதிதாக ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்பார்கள், அதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து திமுகவே ஒரு 13-14 ஆண்டு காலம் வந்து ஆட்சி இல்லாமல் இருந்தார்கள். 13 ஆண்டு காலம். அதன் பிறகு விஜயகாந்த் ஆரம்பித்தார். எத்தனையோ நடிகர்கள் காங்கிரஸ்லேருந்து பிரிந்து வந்து ஒரு பிரிவு வந்து தனியாக இருந்தது. இந்த மாதிரி பல பிரிவுகள் வந்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தாலும் இதுவரைக்கும் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு யாரும் ஆட்சியை பிடித்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து இவ்வளோ துணிச்சல் நான் சொல்ல மாட்டேன், கண்மூடித்தனமாக வந்து நான் வந்து தனியாக நிற்பேன், நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க மாட்டாருன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு வேளை வந்து தனியாக நிற்கல, கூட்டணியோடு தான் நிற்கிறேன்னா அதுக்கு பிகே தேவையில்லை. இப்போ அதிமுகவுக்கு ஒரு வேளை பிகே ஒர்க் பண்ணார்னா அதிமுக கூட்டணியில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வருது, சேர்ந்து ஒர்க் பண்ண சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. கேண்டிடேட் போடுறதுலேருந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. இப்போ எதுக்கு பிகே? அதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தனியாக எதுக்கு பிகே? அவங்க வந்து 234 தொகுதிகளிலும் வந்து தனியாக நிற்க போகிறாங்களா? கட்சியோட கட்டமைப்பு அந்தளவுக்கு பலமாயிடுச்சா? இல்லை அவங்களோட ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அசாத்திய திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நான். நிச்சயமாக இல்லையோ அந்த அளவுக்கு தன்னை பற்றிய மிகை மதிப்பீட்டை விஜய் வளர்த்து கொள்ளும் அளவுக்கு விஜய் அவர்கள் முட்டாள் கிடையாது என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் எம்ஜிஆர் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அந்த கட்சி ஆரம்பித்தா அந்த காலகட்டம்ன்றது சொல்கிறத விட அந்த சூழல் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா எம்ஜிஆர் ஒரு நடிகராக புதிய கட்சி தொடங்கவில்லை என்பது புரியும். எம்ஜிஆர் திமுகவை உடைத்தார் என்பது தான் சரி. எம்ஜிஆர் திமுகவின் ஒரு அங்கம். 67 திமுக ஜெயிச்சது எம்ஜிஆர் மூஞ்ச வச்சுனா அதனால தான் மட்டும்ட்டு சொல்லலை, எம்ஜிஆர் முகத்தையும் வைத்து முன்பிருந்தே வந்து நாளை நமதே நாடும் நமதே எவ்வளோ நிறைய படங்களில் வந்து திமுகவோட கொள்கையெல்லாம் வந்து பரப்பணும் ஒரு எம்ஜிஆர். அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கல, பிளாக் அண்ட் ஒயிட் கோட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? அது ஒன்று. பிறகு 67 தேர்தலில் திமுக பல கட்சிகளோடு கூட்டணி வைத்தது. அப்போது தான் எம்ஆர் ராதா சுடுகிறார். எம்ஜிஆர் கழுத்தில் பேண்டேஜ் இருக்கிற போஸ்டர் தமிழ்நாடு பூரா ஓட்டினாங்க. அண்ட் அந்த இன்னைக்கு எப்படி வந்து விஜய்க்கு வந்து விஜயோட அந்த விஜய் மக்கள் மன்றமா, விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், அந்த மக்கள் இயக்கம் எப்படி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பேஸாக இருக்கோ, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எம்ஜிஆர் மன்றங்கள் ஒரு பேஸாக இருந்துச்சு. எப்போ வந்து 2 பேருக்கும் பிரச்சனை வருதுன்னா பிள்ளையோ பிள்ளை மூக்க முத்து மன்றம் என்று ஒரு மன்றத்தை ஸ்டார்ட் பண்ணி எம்ஜிஆர் மன்றத்தை ஆளெல்லாம் நிர்வாகியாக போடாதுன்னு கருணாநிதி ஆரம்பிக்கும் போது தான் எம்ஜிஆருக்கு கோவம் வருது. என் மூஞ்ச வச்சு ஓட்டு வாங்குறீங்க, அதனால தான் என்ன பொருளாளர் திமுக பொருளாளராக இல்லை எம்ஜிஆர்ப்பா? நம்ம பொருளாளர். அண்டு திமுகவும் எம்ஜிஆரோட ரசிகர்களும் இப்படி இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவ்வளோ உயர்வாக வளர்ந்ததுக்கு காரணம் அது இந்த இலக்கியம் பேசக்கூடியவர்கள் படித்தவர்களோட கட்சி தானே அது. ஆமாம். அப்போ யார் படித்தவர்கள்லாம் அந்த ஆதிக்க சாதியினர். எக்ஸாக்ட்லி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறார், சொல்லுப்பா. அப்போ படித்தவர்கள்னா முதலியார்கள், செட்டியார்கள், நாயுடு, ரெட்டி, பிள்ளைஸ், உடையார், பிள்ளைஸ், இவங்க தான் அந்த கட்சியில் இருப்பாங்க. அது அவர்கள் பிராமண ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த கட்சியில் இருந்தார்கள். அவர்கள் சாதி ஒழிப்பு கட்சியை ஆரம்பிக்கவில்லை.
தங்கள் சாதி மேலாதிக்கத்தை பாதுகாப்பதற்காக கட்சி தொடங்கினார்கள். பாமரர்கள் அந்த கட்சியில் இல்லை. படித்தவங்க கட்சி. மேலை நாடுகளை பற்றி பேசுவார்கள், பெர்னாட் ஷாவை பற்றி பேசுவார்கள், அறிஞர் அண்ணா ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுவார். எழுத படிக்க தெரியாத ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு பெர்னாட் ஷா பற்றி எதுக்குமா? அந்த ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு எம்ஜிஆர் தான் உலகம். இங்கே வாய்ப்பு இருந்தால் ஜெயகாந்தன் அவர்களின் சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஒரு நாவல் இருக்குது, படிங்க. எம்ஜிஆரோட ஆதிக்கம் எவ்வளோ இருக்குன்றது அதில் தெரியும். பைத்தியமாக இருக்கும் ஜனம். இல்லை, அவர் இறந்து இத்தனை வருஷம் ஆகுது, இன்னுமே இருக்காங்க. அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்காங்க. இல்லை, அவரோட தாக்கம் இருக்குல்ல. எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க, எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தாங்க. அப்படி வந்து எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த முடியல. ஸோ எம்ஜிஆர் திமுகவில் பொருளாளராக இருந்து எம்ஜிஆரை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி முடிவெடுத்த உடனே படித்த வர்க்கம் கருணாநிதியோடு நின்றது. ஏன் கருணாநிதி அதன் எம்ஜிஆர் கட்சி ஆரம்ப பிறகு வெல்லவில்லைன்னா, படித்தவர்கள் அந்த காலகட்டத்தில் மிக குறைந்தவர்கள். படித்தவர்கள் ஆதிக்க சாதியினர் இருந்தார்கள். ஆனால் படித்தவர்கள் அந்த அந்த பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள், உழைக்கும் வர்க்கம், அந்த 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 இன்ட்ரீம் இடைநிலை சாதின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ரொம்ப அதிகம். அவங்க எல்லாமே எம்ஜிஆர் பார்க்கணும், எம்ஜிஆர் ஃபேனு. அவங்கெல்லாம் என்னென்னா படிக்காதவங்க, பாமரவங்க, தலைவா அப்படின்ற தலைவரையே கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அப்படி தான் பார்த்தா இனிமேல் இந்த கட்சி எதுக்கு எனக்கு? இவங்க பேசுகிற இலக்கியத்தெல்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கணும், போய அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதனால தான் அது எம்ஜிஆர் திமுகவை உடைச்சாருன்றதான் சரி, புதிய கட்சி அல்ல. ஏன்னா அன்னைக்கு பாதிக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் எம்ஜிஆர் பக்கம் போனாங்க. அதை பற்றி ஆனால் யாருமே பேச மாட்டாங்க. ஆமாம், ஒரு 8-9 மாவட்ட செயலாளர்கள் போனாங்க. அவங்கெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்களாக திமுகவில் நிர்வாகியானவர்கள். மதியழகன், என்வி நடராஜன், வீரப்பன்லாம் ரசிகர் மன்ற ஆள். ஜேபிஆர், சைதை துரைசாமி, இவர்கள்லாம் எம்ஜிஆரின் ரசிகர்களாக அங்கே உள்ளே சென்றவர்கள். அண்ணன் செங்கோட்டைன்னு சொல்லலாம்ல, செங்கோட்டையால் ஒரு திருச்சி சவுந்தரராஜன், அவர் திமுகலேருந்து வந்தார். ஸோ கட்சியை உடைக்கிறாரு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்களுக்கு புதிய கட்சியை தொடங்கி நாம் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று கண்மூடித்தனமாக நம்பும் அளவுக்கு திரு விஜய் அவர்கள் முட்டாள் என்று நான் நினைக்கவில்லை.